தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 28 வசனம் 20 முன்பகுதி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் உண்மையாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, குடும்ப வாழ்க்கையில உண்மையை கட்டளையிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள உண்மையை தாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உண்மையை தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமுதாயத்துக்குள்ள உண்மை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. உடன் வேலை பார்க்கிறவர்களிடத்துல உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, ஊழிய காரியங்களில உண்மையை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா இடத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுலையும் நீதியை நடப்பிக்கிறதுலையும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, அப்பொழுது ஆண்டவரே அப்பா, நாங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் ஆண்டவரே உண்மை உள்ளவனாய் இருந்தது போல நாங்கள் எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே தேவனுக்கு அடுத்த காரியத்துல எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கொண்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இன்றைக்கு அந்த நல்ல கிருபையை எல்லாருக்குள்ளேயும் ஊற்றும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.